வெல்கம் டு நம்ம தமிழ் சேனல். அர்த்தமுள்ள குட்டி கதைகள். எல்லாருக்கும் வணக்கம். யோசிச்சு பாருங்க, ஒரு மெஷின் தினமும் காலையில ஒரே தப்ப திரும்ப திரும்ப பண்ணா என்ன பண்ணுவீங்க? அதுவும் சும்மா இல்ல, கரெக்டா நேற்றைய தேதியை மட்டும் பிரிண்ட் பண்ணா. இது ஒரு பெரிய ஃபுட் ஃபேக்டரியில நடந்த ஒரு உண்மையான மர்ம கதை. ஒரு சின்ன கவனிப்பு எப்படி ஒரு பெரிய பிரச்சனைய சால்வ் பண்ணுச்சுன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். அருணா ஃபுட்ஸ்னு ஒரு கம்பெனி. அங்க எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஒரு விசித்திரமான, யாருக்குமே புரியாத ஒரு பிரச்சனை வந்துச்சு. மெஷின்ல எந்த ஃபால்ட்டும் இல்ல, ஆயில் லீக் இல்ல, பாக்குறதுக்கு எல்லாம் பக்காவா இருந்துச்சு. சரி, மெஷின் ஷேக் ஆகுடா, வைப்ரேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்ல. ஒரு மெஷின்ல ப்ராப்ளம்னா சாதாரணமா என்னெல்லாம் செக் பண்ணுவாங்களோ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாங்க. ஆனா பிரச்சனை மட்டும் தீரவே இல்ல. அப்போ என்னதாயா பிரச்சனை? இங்கதான் கதையே ஒரு மாதிரி ட்விஸ்ட் ஆகுது. பக்காவா ஓடிட்டு இருந்த அந்த மிஷின் எக்ஸ்பைரி டேட்டை மட்டும் தப்பா பிரிண்ட் பண்ணுது. அதுவும் ஏதோ நம்பரை தப்பா இல்ல, கரெக்டா நேதிய தேதிய பிரிண்ட் பண்ணுது. எப்படி இது முடியும்? இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இது டெய்லி காலையிலே நடக்குது. ஒவ்வொரு நாளும் கரெக்டா முதல் 200 மசாலா சிப்ஸ் பாக்கெட்ல மட்டும் நேத்திய தப்பா பிரிண்ட் ஆகுது. இதனால பயங்கர நஷ்டம், ஒரே கன்ஃபியூஷன். ஃபேக்டரியில எல்லாருக்கும் ஒரே டென்ஷன். சூப்பர்வைசர், ஆபரேட்டர்னு எல்லாரும் என்னடா இது லாஜிக்கே இல்லாம ஒரு தப்பு நடக்குதுன்னு தலைய பிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இந்த கன்ஃபியூஷனான நிலைமையில தான் நம்ம ஹீரோ கவின் என்ட்ரி கொடுக்கறான். அவன் ஒரு புது பையன். மத்தவங்க மாதிரி பதட்டுப்படாம என்னதான் பிரச்சனைன்னு அமைதியா கவனிக்க ஆரம்பிக்கிறான். கவின் ஒரு 3 நாள் அந்த மெஷினையே உத்து பாக்குறான். அப்போதான் அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரியுது. இந்த தப்பு அப்பப்போ நடக்கல, இதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு, ஒரு தொடர்ச்சியான பேட்டர்ன்ல நடக்குது. இதுதான் கவினுக்கு கிடைச்ச முதல் க்ளூ. அவன் ஒன்னு புரிஞ்சுக்கிறான், மெஷின்ஸ் எல்லாம் லாஜிக் படிதான் வேலை செய்யும். ஒரே மாதிரி தப்பு திரும்ப திரும்ப நடக்குதுன்னா அது எதேச்சியா நடக்கல, அதை தூண்டுறதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருந்தே ஆகணும். சரி, கவனிச்சது போதும்னு அவன் அடுத்த ஸ்டெப்புக்கு போறான். சாஃப்ட்வேரை செக் பண்றான், இங்க் லெவல பாக்குறான். ஆனா எதுலயுமே ஒரு பிரச்சனையும் இல்ல. சாஃப்ட்வேர்ல பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சதும் கவின் மிஷினையே நேரடியா சுத்தி சுத்தி பாக்குறான். அப்படி பார்க்கும்போதுதான் மத்தவங்க கண்ணுல படாத ஒண்ணு அவன் கண்ணுல படுது. மிஷினுக்கு பின்னாடி மறைவா ஒரு சின்ன யூனிட். அது ஒரு பேக்கப் பேட்டரி. அதாவது மெயின் பவர் ஆஃப் ஆனாலும் மிஷினோட இன்டர்னல் கிளாக், மெமரி எல்லாம் வேலை செய்ய இந்த பேட்டரி தான் உதவும். கவின் அந்த பேட்டரிய பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு குட்டி லைட் சிகப்பு கலர்ல பிளிங்க் ஆயிட்டே இருந்துச்சு. அது ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறதுக்கான சிக்னல். பிளிங்க் ஆகிற ஒரு சிகப்பு லைட், இதுதான் அவனுக்கு கிடைச்ச ஒரே க்ளூ. இந்த சின்ன விஷயத்தை வச்சு கவின் எப்படி இந்த மொத்த மர்மத்தையும் உடைச்சான் வாங்க பார்க்கலாம். கவினோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். 1, ஒவ்வொரு நாளும் ராத்திரி மிஷினை ஆஃப் பண்றாங்க. 2, அப்போ அந்த வீக்கான பேக்கப் பேட்டரி ஃபெயில் ஆயிடுது. 3, இதனால மிஷினுக்குள்ள இருக்கிற கிளாக் கடைசியா சேவ் ஆன டேட்டுக்கு, அதாவது நேத்தைய தேதிக்கு ரீசெட் ஆயிடுது. 4, காலையில மிஷினை ஆன் பண்ணும்போது அது மெயின் கம்ப்யூட்டரோட சிங்க் ஆக கொஞ்ச நேரம் எடுத்துக்குது. 5, அந்த கேப்ல பிரிண்ட் ஆகிற முதல் 200 பாக்கெட்ல மட்டும் நேத்தைய டேட் வந்துடுது. கம்ப்யூட்டரோட சிங்க் ஆனதும் டேட் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுது. அவ்வளவுதான் மேட்டர். இத கண்டுபிடிச்சதும் கவின் எல்லாரையும் கூப்பிடுறான். அவங்க கிட்ட சொல்றான், மிஷின்ல எந்த தப்பும் இல்ல, தப்பு அதோட கிளாக்ல தான். இதுதான் அந்த மர்மத்துக்கான டர்னிங் பாயிண்ட். பாத்தீங்களா பிரச்சனைய? எல்லாரும் இது ஏதோ பெரிய சாஃப்ட்வேர் பக்குன்னு மண்டைய உடைச்சுக்கிட்டாங்க. ஆனா கவின் கண்டுபிடிச்சது ரொம்ப சிம்பிளான ஒரு ஹார்ட்வேர் பிரச்சனை. மெஷின் ஃபால்ட் இல்ல, அதோட பேட்டரி தான் வீக்கா இருந்திருக்கு. கவின் சொன்னது கேட்டதும் உடனே மெயின்டெனன்ஸ் டீமை கூப்பிடுறாங்க. அவங்க வந்து அந்த சின்ன பேட்டரிய மாத்துறாங்க. அவ்வளவுதான், பிரச்சனை சால்வ்ட். ஆமாங்க, கவினோட கெஸ் 100% கரெக்ட். அடுத்த நாள் காலையில முதல் பாக்கெட்ல இருந்தே சரியான டேட் பிரிண்ட் ஆச்சு. ஒரு சின்ன பேட்டரிய மாத்துனதுனால ஒரு பெரிய நஷ்டம் தடுக்கப்பட்டுச்சு. மேனேஜர் ஆச்சரியமா, இது எப்படிப்பா உனக்கு தோணுச்சுன்னு கேட்டப்போ கவின் சிம்பிளா ஒரு விஷயம் சொன்னான். ஏதாவது ஒண்ணு அதோட வேலையை மறந்துட்டா பேட்டரிய செக் பண்ணணும். இது அவனோட கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ற சொந்தக்காரர் சொல்லி கொடுத்த ஒரு பாடம். பாருங்க, ஒரு ஃபீல்டுல கத்துக்கிட்ட விஷயத்த சம்பந்தமே இல்லாத இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கான். கவினோட புத்திசாலித்தனத்தை பாராட்டி அவனுக்கு ஒரு பெரிய பாக்ஸ் நிறைய மசாலா சிப்ஸ் பரிசா கொடுத்தாங்க. அது மட்டுமில்ல, அவனுக்கு ஒரு பட்டப்பேரும் கிடைச்சது, கிளாக் கவின். அன்னையிலிருந்து அந்த ஃபேக்டரியோட ப்ராப்ளம் சால்விங் எக்ஸ்பர்ட் அவன்தான். இந்த முழு கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் ஒன்னு இருக்கு. ரொம்ப ஸ்மார்ட்டான தீர்வுகள் எல்லாம் பெரும்பாலும் மத்தவங்க கண்டுக்காம விட்டுடுற சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கும். சோ அடுத்த தடவை நீங்க ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது நம்ம கிளாக் கெவின் மாதிரி யோசிச்சு பாருங்க. பெருசா காம்ப்ளெக்ஸா பதில தேடாம கண்ணுக்கு தெரியாத சின்ன டீட்டெயில தேடுங்க. ஒருவேளை உங்க பிரச்சனைக்கான தீர்வும் அங்கதான் மறைஞ்சிருக்கலாம். அப்படி என்ன டீட்டெயில் அது இருக்கும்?
யோசிச்சு பாருங்க.